மகாநதி சீரியல்ல நம்ம காவேரி பாப்பா சாரதா பாட்டிக்கு ஃபோன் பண்ணி கதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு எங்க அப்பா என்னோட அம்மாவோட போட்டோவை காமிச்சாங்க. அவங்க பார்க்கறதுக்கு காவேரி மிஸ் மாதிரியே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே நம்ம விஜய் வந்துடுறாப்புல. அதுக்கப்புறம் என்ன, பாப்பா கிட்ட இருந்து போன் வாங்கி நீ தூங்கு, நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும்ல அப்படின்னு தூங்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் சாரதாவு கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எல்லா உண்மையுமே சொல்றாப்புல. இந்த மாதிரி காவேரி இங்க வீட்டுக்கு வந்திருக்கா, அவ எதுக்காக வந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்காக பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சுட்டா. மேட்ரிமோனிலாம் என்னோட ப்ரொஃபைல பதிவு பண்ணி எனக்காக பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு ரொம்ப வருத்தமா சொல்றாப்புல. இதனால வந்து சாரதாவுக்கு காவேரி மேல கோவம் வருது. நேரா போய் காவேரி கிட்ட, ஏண்டி இந்த மாதிரி விஜய் தம்பிக்காக நீ பொண்ணு பார்க்கறியா, என்கிட்ட சொல்லவே இல்லைல்ல, எதுக்காகடி நீ வேற ஒரு பொண்ணை பார்க்க, நீயே இருக்கல்ல, நீயே அந்த தம்பியை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்ல, நான்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அவரு அவங்க மனைவியை எந்த அளவுக்கு காதலிச்சிருக்கிறாருன்னு எனக்கு தெரியும், அதனால அப்படியாப்பட்ட ஆளெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாப்புல நம்ம காவேரி. சாரதா எவ்வளவு சொல்லியும் அந்த காவேரி கேட்கறதா இல்ல. இந்த பக்கம் என்னடான்னா நம்ம விஜயோட தாத்தாவுக்கு போன் மேல போனா வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா மேட்ரிமணில அவரோட நம்பரை தானே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குற விஜய் பேசாம அந்த ப்ரொஃபைலை டெலீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபோன் கால் வராதுல்ல, ஃபோன் ப்ரொஃபைலை டெலீட் பண்ணிட்டு காவேரி கிட்ட கேட்டா பொண்ணு கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, எதுவும் செட் ஆகலைன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி ப்ரொஃபைலை டெலீட் பண்ணலான்னு பார்த்தா ஓடிபி கேட்குது. ஆனா இந்த இதுக்கு நம்பரை, தாத்தா நம்பரை கொடுத்தாலும் ப்ரொஃபைலுக்கு நம்ம காவேரியோட நம்பரை தான் கொடுத்து வச்சிருக்காட்டுக்கு. நேரா காவேரிக்கே ஓடிபி போயிடுது. காவேரி ஃபோன் பண்ணி எதுக்காக ப்ரொஃபைல டெலீட் பண்றீங்க அப்படின்னு தாத்தா கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல. தாத்தா என்ன செய்யறதுன்னே தெரியல. உடனே விஜய் போனை வாங்கி நான் தான் டெலீட் பண்றேன், எதுக்காக எனக்கு தெரியாம எனக்கே பொண்ணு பாக்குற அப்படின்னு கேட்க, இல்ல நீங்க வந்து ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு தானே ஆகணும் அப்படி இப்படின்னு தாம் தூம்னு நம்ம காவேரி எது ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம விஜய் என்ன செய்யறதுன்னே தெரியாம ஒரு பக்கம் முழிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. கடைசியா நம்ம சாரதா வந்து பாத்தீங்கன்னா கங்காவுக்கும் யமுனாவுக்கும் ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த காவேரி பண்ற வேலையே ரொம்ப இதா இருக்கே அப்படின்னு ரொம்ப சகிச்சுக்கிறாங்க. ஸோ அப்கமிங்ல என்னதான் நடக்க போகுதுன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.